ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் தமிழ் ஷோவை கடந்த 7 வருஷமா ஹோஸ்ட் பண்ணிட்டு வந்த கமல் சார் திடீர்னு இந்த வருஷம் நான் ஹோஸ்ட் பண்ண போறதில்ல, ஸ்மால் பிரேக் எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாரு. இதுக்கு பலரும் பலவிதமான காரணங்கள் சொன்னாலும் கமல் சார் தரப்புல சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அடுத்தடுத்த மூவிஸ் டைட் ஷெடியூல்ல இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாருங்க. இப்போ சோசியல் மீடியாவில் மிகவும் பரபரப்பாக கேட்கப்படுற கேள்வி என்ன அப்படின்னா, கமல் சார் எதுக்கு ஹோஸ்ட் பண்ணல அப்படின்னு கேட்கப்படுற கேள்வி இல்லைங்க. அடுத்து பிக் பாஸ் தமிழ யார் ஹோஸ்ட் பண்ண போறா, அதுதான் மிகப்பெரிய கேள்வி. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இப்போ இந்த பிக் பாஸ் நடத்துற விஜய் டிவியும் எண்டமாவும் சேர்ந்து அடுத்த கட்டத்தில் பிக் பாஸ் ஹோஸ்ட் நடத்த 4 பேரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. அந்த 4 பேர் யார் யாருன்னா, கடைசியா இருக்குது பிரகாஷ்ராஜ். இவர் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவியில் ஏற்கனவே காம்பேரிங் பண்ணியிருக்காரு. அதாவது நீங்களும் வெல்லலாம் 1 கோடி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில் பிரம்மாண்டமாக பண்ணாரு. ஆனால் பிக் பாஸை அதே அளவுக்கு திறமையாக நடத்துவாரா அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விக்குறி. இவர் இப்போ லேட்டஸ்டாக நிறைய அரசியல் விஷயங்களை போல்டாக பேசிட்டு வராரு. அதற்காக இவர் பிக் பாஸை நடத்துவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சொல்வாரு நான் ஒரு கன்னடிகாரு அப்படிங்கிறது பெருமையாக சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே பிக் பாஸ்ங்கிறது ஒரு கான்ட்ரோவர்சி ஷோ. அதுல ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னம்னா பிரகாஷ்ராஜுக்கு நிறைய பேக் ஃபயர் ஆகுறது மட்டும் இல்லாம ஷோவுக்கும் நிறைய பேக் ஃபயர் ஆகுறதுனால இவரை லிஸ்ட்ல லாஸ்ட் ஆப்ஷனா வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது விஜய் சேதுபதி. இவரும் கம்பீரமான தோற்றத்தோட ஹோஸ்ட் மிக சிறப்பா பண்றதுக்கான திறமைகள் இருக்கு. ஆனா இது ஒரு கான்ட்ரோவர்சி ஷோங்கிறதுனால இவரால டெசிஷன் கரெக்டா எடுக்க முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன் அப்படின்னம்னா, ஏற்கனவே சன் டிவில மாஸ்டர் செஃப் அப்படிங்கிற ஒரு ஷோல நிறைய டிசிஷன் இவரால சரியா எடுக்க முடியல அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதனாலேயே இவரை ஆப்ஷன்ல 3வது பிளேஸ்ல விஜய் டிவி வச்சிருக்காங்க. அடுத்த லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமிங்க. அரவிந்த் சாமி விஜய் டிவில ஒரு ஷோ காம்பேரிங் பண்ணிருக்காங்க. அது என்ன ஷோனா, நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. அதுல ப்ரோமோலையே இவரோட நடிப்பு சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம தனி ஒருவன் மூவில இவரோட வில்லன் கேரக்டர் செம்ம மாசா இருந்தது. அதே ஸ்டைல கண்டிப்பா பிக் பாஸ் ஷோவை ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. கண்டிப்பா விஜய் டிவி இவரை அணுகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலுமே இவரை செகண்ட் பிளேஸ்ல தாங்க வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வச்சிருக்கிறது யார் அப்படின்னா எஸ்டிஆர், நம்ம சிலம்பரசன் தாங்க. ஏன் இவர் அடுத்து வர்ற பிக் பாஸ் ஷோல அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விஜய் டிவி சைட்ல இருந்து சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஏற்கனவே பிக் பாஸ் அல்டிமேட் பண்ணிருக்காரு. அதையும் மிக சிறப்பா பண்ணிருக்காருங்க. நிறைய டிசிஷன் மேக்கிங்கா இருந்தாலும் சரி, போல்டா சில விஷயங்கள் சொல்றதா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் இவருக்கு பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ற அனுபவம் இருக்கு. அது மட்டும் இல்லாம எஸ்டிஆருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸும் அதிகமா இருக்குங்க. அதனால எஸ்டிஆர் கிட்டத்தட்ட 90% அடுத்து வர்ற பிக் பாஸ் தமிழ் ஷோவை ஹோஸ்ட் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. இதை தவிர பாத்தீங்கன்னா சில பேர் கார்த்திக், சூர்யா, ரம்யா கிருஷ்ணன் இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இவங்க 4 பேரும் ஒத்துக்காத சமயத்தில் மீதி இருக்கிற கார்த்திக், சூர்யா, அர்ஜுன், சரத்குமார் இவங்க எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்ச தகவல். இந்த 4 பேர்ல ஒருத்தங்க தான் அடுத்த பிக் பாஸ் தமிழ ஹோஸ்ட் பண்ண போறாங்க. நீங்க பிக் பாஸ் தமிழ யார் ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.